கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி விடாப்பிடியா அடிபிடிச்ச பாத்திரம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ எங்க வீட்ல தோசைக்கல்லு இதே மாதிரியே ஒரு கடாயை வந்து கிளீன் பண்றதுக்காகவே தேடி பிடிச்சி இந்த ஸ்ப்ரே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அர்பனோட கிச்சன் கிளீனர் ஸ்ப்ரே தான். சரி ஓகே, இது அவங்க காமிச்ச மாதிரியே வந்து கேஸ் அடுப்புல காமிச்சு சூடு பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப் பண்ண சொன்னாங்க. சுத்தமா ஒரு துளி கூட கரை அசையவே இல்லை. நான் கத்திய வச்சு பயங்கரமா சுரண்ட ஆரம்பிச்சுட்டு சுரண்டதுக்கு அப்புறம் தான் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஸ்ப்ரேவே தேவையில்லையே, அடுப்புல காமிச்சு நம்மளே சுரண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா போயிருது ஸ்ப்ரே இல்லாம. சிம்னில ஒரே எண்ணெய் பிசுக்கா இருக்கு, சரி அதை வேணா தொடச்சு பார்க்கலாம்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் போச்சு. அதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு துடைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு சைப்ல எல்லாம் வந்து போகவே இல்லை. சரி ஓகே, அன்றாட யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ் இருக்கும்ல, அது டெய்லி கண்டிப்பா தொடச்சிருவோம். சோ அதை வேணா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேஸ் ஸ்டவ்ல அடிச்சு தொடச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாவே வந்து அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இது வந்து 200 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேஸ்ட் தான். எனக்கு இந்த அடிபிடிச்ச பாத்திரங்கள்லாம் வந்து எப்படி கிளீன் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே நீங்க எந்தாவது ப்ராடக்ட் வாங்கி இதே மாதிரி ஃபெயிலியர் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பாய்.